கேரளாவின் வயநாடு மக்களவை தொகுதி தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் நிலையில் இன்று அவர் தனது சொந்த தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். இதையொட்டி காலை 9:45 மணிக்கு கர்நாடக மாநிலம் மைசூருவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி கேரள எல்லையில் உள்ள தாளூர் பகுதிக்கு வருகிறார். அங்குள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் தரையிறங்கும் ராகுல் காந்தி அதே கல்லூரியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். அதன்பின் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாட உள்ளார். அங்கு தேநீர் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனித மேரிஸ் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயத்திற்கு சென்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை தனித்தனியாக சந்தித்து உரையாட உள்ளார். பிறகு தனது சொந்த தொகுதியான வயநாட்டிற்கு சாலை மார்க்கமாக செல்லும் ராகுல் காந்தி சுல்தான் பத்தேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்க உள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி கொடுத்ததாக பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்திருப்பதாக மத்திய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான பகிர்வு மற்றும் திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு நேரடியாக ஒதுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 18.5 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக வழங்கிய தமிழ்நாட்டிற்கு 5.5 லட்சம் கோடி ரூபாயை கிள்ளி கொடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளார். இதேபோன்று ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1960 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக மத்திய அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 1 ரூபாய் கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் காதிலும் பாஜக அரசு பூசுற்று நினைப்பதாக மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்று வினவியுள்ள முதலமைச்சர், தங்கள் காதுகள் பாவமில்லையா என்றும் விமர்சித்துள்ளார்.